நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா, சென்னை மெரினா பீச்சில் இருக்கிற எம்ஜிஆர் அவங்களுடைய நினைவிடத்திற்கும், முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய நினைவிடத்திற்கு தான் வந்திருக்கிறேன். இவங்க சின்னமான ரெட்டை இலை சின்னத்த வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு குதிரை பறந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நாங்கள் உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே என்ட்ராகி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் அவங்களுடைய சமாதியை பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி செம்மையாக லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரெச்சரில் எல்லாம் ஒரு செம்ம லுக்கை காமிச்சிருப்பாங்க. சுற்றி கார்டன் வந்து அமைச்சிருப்பாங்க. நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். நாங்கள் ஃப்ரெண்டில் போனதும் உங்களுக்கு நினைவிடத்தை காமிக்கிறேன். நினைவிடத்துக்கு பக்கத்தில் நான் வந்துட்டேன். இப்போது நம்ம முதல்ல எம்ஜிஆர் அவங்களுடைய நினைவிடம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் அவங்களுடைய நினைவிடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட்டில் எழுதியிருப்பாங்க பாரத் ரத்னா எம்ஜிஆர்ன்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு சைடில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. இவருடைய பிறப்பு வந்து 1917, இவருடைய இறப்பு வந்து 1987. இவங்களுக்கு ஒரு லைட் செட் பண்ணியிருப்பாங்க. அது அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட பூவெல்லாம் போட்டு ஒவ்வொரு நாளும் பக்காவாக மெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய நினைவிடத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிங்கம் பெண்ணாக இருந்ததுக்கு அடையாளமாக சிங்கத்தோட 2 சிலைகளை ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் வச்சுருப்பாங்க. உள்ளே என்ட்ரானோன்னா மக்களால் நான், மக்களுக்கு நான்கிற ஒரு வாக்கியத்தை எழுதி வச்சுருப்பாங்க. இவங்களுடைய பிறப்பை நம்ம பார்த்தோன்னா 1948 பிறந்திருக்காங்க. 2016 இறந்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். செம்ம சூப்பராக எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மெரினா பீச்சுக்கு வந்து இதே மாதிரி நினைவிடங்களை பார்த்த அனுபவங்கள் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டாக்டர் கருணாநிதி அவங்களுடைய நினைவிடத்துக்கு போகலான்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அங்கே ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருந்தனால எங்களை அலோவ் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்களுக்கு அதுக்கும் வாய்ப்பு கிடச்சின்னா அதோட ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.